நண்பர்களே, இந்த வாய்ப்பு எவ்வளோ அரிதான வாய்ப்புன்னா, நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். 1993 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இதுந்து பக்கத்தில் தான் என்னுடைய ஊர் விருத்தாசலம். ஆனால் நான் 25 வருஷத்துக்கு மேலே சென்னையில் இருக்கேன். நான் 10ஆம் கிளாஸ் படித்தது விருத்தாசலம் தான். நான் 10ஆம் கிளாஸ் இது மாதிரி படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் சென்னையில் வந்து புத்தக கண்காட்சி நடக்கும். சென்னையில் புத்தக காட்சி நடக்கிறதுங்கிறது தினமணியில் வந்து பத்திரிகையில் விளம்பரம் வரும். நண்பர்களே, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஏதோ இந்த ஓட்டக்காலன மாதிரி சில்லற காசுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து சென்னை வரைக்கும் புத்தக கண்காட்சிக்கு போனவனா. நீங்கள் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது யார் எங்கே போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதிகமாக தேட்டருக்கு போவாங்க, இல்லைன்னா டிக்கெட் எடுப்பாங்க, தேட்டருக்கு போவாங்க, படம் பார்ப்பாங்க. ஆனால் நான் அந்த 10ஆம் கிளாஸில் நான் போன அந்த புத்தக கண்காட்சியினுடைய பலன் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எதற்காக போனேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த புத்தகங்கள் கொட்டி கிடக்கிற அந்த இடத்துல நான் அங்கு தான் போய் அவ்வளவு அரங்கு நிறைந்த புத்தகங்களை ஒன்றா பார்த்தேன். நான் பள்ளி படிப்பு காலத்திலேருந்தே நான் நூலகத்துக்கு செல்பவன். 2 ரூபா கட்ட முடியாமல் லைப்ரரியிலேருந்து வெளியே நிறுத்தப்பட்டவன். வெறும் 2 ரூபா. என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் நான் ஒரு புத்தகம் எடுத்தேன்னா அதை வந்து 15 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும், அல்லது நீங்கள் உங்களோட சௌரியப்படி அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் 15 நாளைக்கு மேலே போனால் ஃபைன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு புத்தகத்தை காலையில் எடுத்துகிட்டு ஒரு 200-300 பக்கம் இருக்க புத்தகத்தை சாயங்காலம் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுவேன் படிச்சுட்டு. அங்கே இருக்க லைப்ரரியை சொல்லுவாது, இன்றைக்கி காலையில் தான் என்ட்ரி போட்டிருக்கோம், உன் புத்தகத்தை இன்றைக்கி ரீஎன்ட்ரி போட முடியாது, நீ வச்சுக்கிட்டு நாளைக்கு தான் கொடுக்கணும் பாரு. நண்பர்களே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி இருந்தார், இப்போ இறந்துட்டார். அவர் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருப்பார். அதில் பெயிண்ட் இருக்கிறத விட துரு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெயிண்ட் எங்கேயாவது இருக்கும், அதில் ஊரமாக அந்த இடத்துல எங்கேயாவது இடத்துல ஒரு பெயிண்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லுவேன், சார் சைக்கிள் ரொம்ப அழுக்காக இருக்குது சார், ரொம்ப நாளாக துடைக்கலையான்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், ஆமாம் ரொம்ப வயதானவர். நான் இளம் வயதில் இருக்கும்போது வயதானவர். அவர் சொல்லுவார், ஆமாப்பா எனக்கு வயசாகிடுச்சு, எல்லாத்தையும் துடைக்க முடியலம்பார். நான் போய் சைக்கிள் துடைப்பேன். சைக்கிள் துடைச்சிட்டு மேலே வந்து, சார் இந்த புத்தகத்தை நீ ரிட்டர்ன் பண்ணிடலாமான்னு கேட்பேன். அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு மறைமுகமான லஞ்சம். அவர் என்ன சொல்லுவார், நான் நாளைக்கு தேதி போட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீ மேலேயே வையும்பார். ஏன்னா நடுவில் என்ட்ரி போட்டாங்கன்னா வேறு புத்தகம் வந்ததுன்னா போட முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அதை க்ளோஸ் பண்ணும்பொழுது என் புத்தகத்தை மேலே வச்சுட்டு அவர் திரும்ப அடுத்த என்ட்ரி போடுவார். நான் அவருக்கு என்ட்ரி போடுற காட்டியுமே நூலகத்தை கூட்டிகிட்டு திரும்ப உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நண்பர்களே, இதெல்லாம் எனக்கு என்ன கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே மேலே வந்து நிற்க வச்சிருக்கு. எந்த புத்தகத்தின்பால் நான் காதல் கொண்டனோ, எந்த புத்தகத்தின்பால் நான் உண்மையாக சத்தியமாக நேர்மையாக விசுவாசமாக வாழ்க்கையை ஒப்படைத்தனோ, அந்த விசுவாசம் தியாகம் அதற்கான உழைப்பு எங்கள் மேலே கொண்டாந்து நிறுத்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், 93ல் சென்னையிலே இங்கெல்லாம் சும்மா ஆயிரக்கணக்கில், இப்போ 100 கணக்கில் இருக்கீங்க. முதல்ல கொஞ்சம் 200-300 அதிகமாக இருந்தீங்க. அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வருவார்கள். அந்த ஆயிரக்கணக்கான ஆட்கள் மத்தியில் யாரோ ஒரு அனாதையைப் போல அந்த சுற்றி திரிந்த அந்த புத்தகத்தை பார்த்த நான், அந்த புத்தகம் என்னை கூட்டு வருது. 30 வருஷம் கழித்து, 34 ஒரு 35 வருஷம் கழித்து, தம்பி நீ அன்னைக்கு போனது வேற ஒன்றும் காரியம் இல்லை, நீ எதற்காக புறப்பட்டு சென்றாயோ, நீ எதை அடைவதற்காக அங்கு வந்தாயோ அதை அடைவதற்காக நீ போ அப்படின்னு இன்றைக்கி அனுப்பி வைக்க. சார் பேசினாங்க, உடல் வலிமையை பற்றி பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க. அநேகமாக இப்போ சார் 8:30 மணிக்கு முடிச்சிருக்காங்கண்ணா. நான் எப்போ முடிக்கணும் மேடம்? அரை மணி நேரமா? என்னென்னா நான் பேசுவேன், இங்கே மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, தனியாக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் கேட்டுக்கிறேன். இல்லை என்ன நான் சொல்ல வரேன்னா, உடல் வலிமை என்பது உண்மையாக பாரதியே சொல்கிறான், உடலினை உறுதி செய். உடலை உறுதி செய்யுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு பாடி ஃபில்டர், அவன் பயங்கரமான ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் மெட்ராஸ். அந்த பையனோடு சேர்ந்து நான் வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், மறைமலை நகர்னு ஒரு நகர் சென்னையில் இருக்குது. இப்போ கொஞ்சம் அது பெரிய சிட்டி ஆகிடுச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய காடு அது. அதுக்குள்ளே போய் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் இரவில் ஒரு வேலைக்காக போகிறோம்.
இந்த முடிஞ்சு வந்த பிற்பாடு நீ வெளியில் நில்லு தம்பி, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்தேன்னு சொல்கிறான். மிஸ்டர் மெட்ராஸ் அந்த பையன் உடம்பெல்லாம் இரும்பு மாதிரி இருக்கும். ஒரே நேரத்தில் 20 பேர் அடிக்க முடியும் அந்த பையனான. நான் இப்பயே இப்படி இருக்கேன் ஒட்டரை குச்சி மாதிரி, அப்போ எப்படி இருப்பேன்னு பாருங்கள். அந்த பையனை வெளியில் நிறுத்திட்டு நான் உள்ளே போனால் அவன் வெளியில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லை எனக்கு பயமாக இருக்குங்க, பேய் வந்துருச்சுண்ணா அப்படின்னா. என்னடா இவ்வளோ 200 பேர் அடிப்பான் போல இருக்கு, இவன் பேய் வந்துடுங்கிறான். பேயெல்லாம் இங்கே வராது தம்பி. இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, நான் உங்கள் கூட வரேன் பாஸ் அப்படின்னா. அப்போ தான் நினச்சேன் ஆளை வச்சு எடை போடக்கூடாது போல். இவன் ஆள்லாம் பார்த்தா கையெல்லாம் இவ்வளோ சைஸில் இருக்குது. இந்த வடிவேல் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்களே இந்த 6 பேக்லாம் அப்போ தான் நேரில் பார்த்தேன். அந்த பையன் உண்மையாகவே பாடி பில்டர், அவன் மிஸ்டர் மெட்ராஸ். அப்போ சொன்னால் இந்த மரத்துக்கு கீழே நான் நிற்க முடியாது அப்படின்னா. நான் சொன்னேன் இது நான் ஒரு பிரிண்டிங் வேலைக்காக போயிருந்தோம். நான் ஒரு பத்திரிக்கையாளருங்கிறதுனால நான் சொன்னேன் இரவு 2:30 மணி 3 மணி ஆகும், நீ வண்டிக்குள்ளே படுத்துக்க, நான் போய் உள்ளே வேலை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னேன். அந்த பையன் சொன்னால் அந்த மரத்துக்கு கீழே படுக்க மாட்டேன்னா. அதுக்கப்புறம் என்னையா பிரச்சனை அப்படின்னா, இந்த மரத்துலலாம் ஆவி இருக்கும், மூச்சு அழுத்திடுவோம் அப்படின்னா. என்னடா இவன் காலையில் சுண்டல் சாப்பிட்றான், அப்புறம் 5-6 முட்டை 10 முட்டை சாப்பிட்றான், அப்புறம் எந்திரிச்சு ஓடுறான், பயங்கரமாக ஓடுறான். வீட்டில் இல்லாத சாப்பாட்டு பழக்கங்களே இல்லை. அவன் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தின்றதையே ஒரு வேலையாக செய்கிறான். உடம்பு பாடி பில்டர் மிஸ்டர் மெட்ராஸ். ஆனால் நண்பர்களே அவன் தனியாக நிற்க மாட்டேங்கிறான். ராத்திரி நான் ஒரு முட்டையை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். கடந்த 47 வருஷமாக காலையில் 2 இட்லி தான், மதியத்தில் கையளவு சோறு தான். இன்னும் என்னுடைய இளமை காலத்தில் சாப்பாடை கண்ணால் பார்த்தது ரொம்ப கஷ்டம். ஏதோ ஸ்கூல் டேஸ்லலாம் அரசாங்கம் சோறு போட்டதுனால ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இல்லைன்னா பாதிலே மயங்கி விழுந்திருப்பேன். இந்த புத்தகத்தை தூக்கிட்டு பாதி வழியில் போகும்போது மயங்கி விழுந்திருப்பேன். அதனால் சார் உடல் வலிமையை பற்றி சொன்னாள். ஆனால் அதை விட 1000 மடங்கு உயர்ந்தது மன வலிமை. அந்த மன வலிமை என்பது இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோ ஆஜானுபாகவாக இருந்தால் ஒன்றும் வண்டி சொல்லுவாங்கள்ல பாடி இது பேஸ் மட்டும் வீக் அப்படின்பாரு வடிவேலு. அதை போல் நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் உடல் வலிமையாக இருந்தாலும் நீங்கள் மன வலிமை வேணும் சார். எவ்வளோ நோயுன்னா வரட்டும், நான் சாக மாட்டேன்னு நம்பணும். டாக்டர்கிட்ட போனால் எல்லா மருந்தும் சொல்லிட்டு டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவார், நல்லா இருப்பீங்க சார் நம்புங்க பார். நீங்கள் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே காலையில் 2 மதியம் 2 ராத்திரி 2 இங்கே வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறாட் டைம் போகும்போது பிபிலாம் செக் பண்ணிட்டு இன்னொரு ரத்த கலர் மாத்திரையை கொடுத்துருவார். என்னங்க சார் போன தாட்டி கம்மி பண்ணலான்னு சொன்னி மாறா இருக்குது சார், பிளட் ப்ரெஷர் ஏறி இருக்குது, சுகர் லெவல் கூடி இருக்குது, அதனால் மாத்திரையும் கூட்ட தானே செய்யணும். போன மாதம் 2500 ரூபா இந்த மாத்திரை பட்ஜெட்டு, அடுத்த மாதம் 3800 ஆகிடும். நண்பர்களே, உடல் வலிமையை தாண்டி மன வலிமை மிக முக்கியம். அது எதுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க. சுஜாதான்னு ஒரு ரைட்டர் இருந்தார், யாருக்காவது தெரியும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்வில் மிக அற்புதமான கதைகளை எழுதியவன், அறிவியல் கதைகளை எழுதிய மாபெரும் எழுத்தாளன் சுஜாதா. இன்னும் சொல்லட்டுமா, இப்போ இந்தியா முழுவதும் ஓட்டு போடுறீங்கள, அந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. நான் சின்ன வயசு இருக்கும்போதெல்லாம் சீட்டு தான். இந்த சீட்டை மடிக்கி நீங்கள் குத்தி அது யாருக்கு கொடுத்துறோம்னு தெரியாமலே உள்ளே போட்டுட்டு எப்போ வரும் எண்ணுவாங்க, ரொம்ப பதட்டமாக வெளில வருவோம்ல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் பொழுது சுஜாதாங்கிற ஒரு அறிவியல் சிந்தனை கொண்ட ஒரு எழுத்தாளன் விஞ்ஞானி, அவர் பெல்லில் வேலை பார்த்தவர். நண்பர்களே, மத்திய அரசாங்கத்தில் பெல்லில் 30 வருஷத்துக்கு முன்னால் வேலை கிடைக்கணும்னா வெளியில் 2000 பேர் என்ட்ரி கீழே வெளியில் நிற்பான். எதுக்கு? இன்டர்வியூக்கு. இந்த 2000 பேர் இல்லை, 2 லட்சம் பேர் நிற்பாங்க அந்த காலத்தில். இன்றைக்கு நிறுவனம் வேறு. அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்தால் 2 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு துறையில் விஞ்ஞானியாக வேலை கிடைச்சி பெல்லுக்கு போன சுஜாதா வாழ்நாளில் அவருடைய கடைசி காலத்தில் ஒரு மாதிரி ஒரு நடுநிலையான காலத்தில் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுங்களா? இளம் வயசில் நான் நினச்சேன் பெரிய ஆளானால் விஞ்ஞானியாக வரணும், அதுக்கப்புறம் பெரிய அறிஞனாக வரணும், அதுக்கப்புறம் பணக்காரனாக வரணும், இப்படிலாம் நிறையா வரணும்னு நினச்சேன். இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, கிட்ட நெருங்கி 40 தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போல்லாம் என்ன தோணுதுன்னா காலையில் ஏஞ்சி உட்காந்தா நல்லா வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தாங்க வாழ்க்கை. நீங்கள் விஞ்ஞானியாக வர போகிறீங்களா? அறிவியலில் நீங்கள் பெரிய சாதனையாளராக வர போகிறீங்களா?
நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஆளாக வர போகிறீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. தூங்குனா தூக்கம் வரணும், காலைல போய் உட்காந்தா அது வரணும். இது ரெண்டும் வரலைன்னா நீங்கள் எதுவுமே வர முடியாது. நண்பர்களே, எவ்வளவு கோடி வேணா கொடுங்க, நீங்கள் நல்லா இந்த பிரச்சனை இருக்கிற நண்பர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். என்ன தெரியுங்களா, தூக்கம் வரலன்னு மாத்திரை சாப்பிட்றாங்க சார். தூக்கம் வரலை. இன்னொரு விஷயம் தெரியுமா, இவர் சொன்னார், சார் சொன்னாங்க, குழந்தை வந்து பேச்சை கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லி கை கேட்க மாட்டேங்குது சாமி. 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அந்த கையை எப்படி தூக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கெல்லாம் பார்த்தா நிறைய பேர் தனியாக அப்படி ஆட்டிகிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொன்னால், டாக்டர் சொன்னார் கையை நல்லா முறுக்குங்கன்னு சொன்னார். காலை சில பேர் உதறிக்கிட்டே இருக்காங்க, கரண்ட்டு கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு டடக்குன்னு உதைக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் காலை வரமாட்டேங்க, உதறாங்க. அப்புறம் எப்படி குழந்தை வரும்? ஒரு வயதுக்கு பிற்பாடு உங்களுக்கு பின்னால் உங்கள் கை வராது, உங்கள் கால் வராது, உங்கள் பார்வை வராது, பின்னால் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எதுவுமே வராது. ரத்தம், பிபி, சுகரு இவ்வளவும் வரும். ஆனால் நம்ம சொன்னால் அது வராது, காலைல எஞ்சா வராது. ஆக நண்பர்களே, அப்போ நீங்கள் நினைப்பீங்க, டாக்டர்கிட்ட போனால் 20 வயசில் நீங்கள் எதெல்லாம் சாதாரணமாக நினச்சிங்கள, ஒரு வண்டியை பிடிப்பதுக்காக ஓடுவீங்க, இப்போ முடியாது. ஒரு பஸ்ஸில் தொங்கிக்கிட்டே போவீங்க, இப்போ முடியாது. ட்ரெயினில் இடமே கிடைக்காது, காசி வரைக்கும் தனியாக நின்றுட்டு போகலாம் சார். இளம் வயசில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு காசி வரைக்கும் நின்றுட்டு போகலாம். இப்போ நண்பர்கள் என்ன தெரியும் போனாங்க, அப்பர் பர்த்து கிடச்சின்னா கீழே வரவங்க சொல்கிறாங்க, சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எங்கே போகிறீங்க, கன்னியாகுமரி வரைக்கும் வரீங்களா? நம்மளை ரொம்ப நல்லா விசாரிக்கிறாரே, நமக்கு தெரிஞ்சவராக இருப்பாரோ, நீங்கள் எங்கள் ஊரா சார் அப்படின்னு கேட்டால் தெரியாது சார் பாரு. அப்புறம் கேட்டிங்களே, இல்லை அப்பர் பர்த்தில் மேலே கால் ஏற முடியாது, நீங்கள் கொஞ்சம் இளமையாக இருக்கீங்க, மேலே ஏறி படுத்திங்கன்னா கீழே படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் உடம்பு வரும்? ஆக இதையெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும் என்றால், மனம் வலிமையாக இருக்க வேண்டும். மனதினை உறுதி செய், பாரதி சொன்னான். மனம் உறுதியாக இருக்குன்னா என்ன தெரியுமா, காதல் பண்ணணும் சார். நீங்கள் காதலிக்கணும், வேலைக்கு செய்தால் காதலிக்கணும். காலைல ஏஞ்சா ஆஃபீஸ் போகணுன்னு நினச்சிட்டிங்கன்னா பிரச்சனை அது. ஐயோ காலையில் ஆஃபீஸ் போனால், காலையில் ஆஃபீஸ் போய் இந்த வேலைகள்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு பெண்டிங்கே ஃபைலை வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், உற்சாகம் ஆகிடுவீங்க. ஒரு ஃபைல் இன்றைக்கி ஒரு அதிகாரி போடுறாரு, என்ன போடுறாருன்னா, ஒரு ஃபைல் கூட பெண்டிங் இல்லை சார் இந்த மாதத்தில், போன மாதம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 2 பேர் கோரிக்கை மனு கொடுத்தாங்க, அந்த ஆளுங்க வரவே இல்லை, வந்தாங்கன்னா அதை நாங்கள் டிஸ்பிளே. அந்த அலுவலகம் பரபரப்பாக அழகாக சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் காலையில் இறங்கி போகும்போதே உங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் புத்தக கண்காட்சி வரைக்கும் போகணும், அப்படி இல்லை இங்கேருந்து புத்தக கண்காட்சி போகணும் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் இங்கேருந்து புத்தக கண்காட்சி வரைக்கும்னு இழுத்தீங்கன்னா கஷ்டம்தான், ரொம்ப லெங்க்தாக தான் இருக்குது. சார் சொன்னாங்க சைக்கிளில் நீங்கள் வரலான்னு. சைக்கிளில் மாதிரி அற்புதமான ஒரு வாகனம் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து படிக்கும் பொழுது சைக்கிளில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வாடகைக்கு எடுப்போம். 1 மணி நேரத்துக்கு 50 காசு. வீட்டுக்கு முன்னால் யாராவது சைக்கிளை கொண்டாந்து நிறுத்திட்டாங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, சைக்கிள் பழகுவதற்காக அவங்க உள்ளே போயிட்டு வரக்காட்டி நாங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவோம். போய் கீழே விழுந்து உடஞ்சி மேலே வருவோம். அவன் வந்தோடனே, டேய் சைக்கிள் ஏன்டா எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. அண்ணா என் கூட உட்காருங்கண்ணே. இந்த ரோட்லலாம் போவாங்க அக்காலாம், அவங்கெல்லாம் கூப்பிட்டு, அக்கா கொஞ்சம் சைக்கிளில் பின்னால் உட்காருங்களா அப்படி டபுள்ஸ் பழகிறதுக்காக ஒரு மெட்டீரியல் வேணும்ல, பின்னால் உட்காருங்க. அவங்க, டேய் என்னை சாக்கிளில் தரலான்னு பார்க்குறியா அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சைக்கிளுங்கிறது இன்றைக்கி நான் படிக்கும் பொழுது 50 காசு வாடகைக்கு தான் எடுப்போம். ஒரு சைக்கிளோட விலை 200 ரூபா 300 ரூபா. ஹெர்குலஸ் மாதிரி ஒரு ஆள் பெரிய உலக ஓரண்டை தூக்கிட்டு நிற்பார், அதில் லோகோ மாதிரி. இன்றைக்கி சைக்கிள் எவ்வளோ தெரியுமா பணக்காரர் வாங்குறாங்க? 1 லட்ச ரூபா சார். இப்பொழுது தமிழக முதல்வர் ஒரு போட்டிக்கு போவதற்காக ஒரு பொண்ணுக்கு சைக்கிளை அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு, அதோட விலை 5 லட்சம். என் வயசுலலாம் நான் சைக்கிள் அப்படி பார்த்தது 5 லட்ச ரூபா இருந்ததுன்னா நாங்கள் பெரிய பண்ணையார் ஆகிடுவோம் ஊர்லெல்லாம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சைக்கிளுங்கிறதே இன்றைக்கி பெரிய மெட்டீரியல் ஆகிடுச்சு, பெரிய பணம் காசு நிறைந்த ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஆக மனிதர்கள் வந்து நீங்கள் எதையெல்லாம் ரொம்ப எளிமைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ரொம்ப நீங்கள் காசாக மாறிடுச்சு. அதை கவனிச்சிங்களா? நீங்கள் எதையெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் காசு அதிகமாகிடுச்சு. பிரண்ட துவையல், சுத்தமான துவையல்னால் விலை அதிகம். நீங்கள் சாதாரண இந்த வீட்டில் கடையில் போகிறால சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது வெறும் 60 ரூபா தான்.
நீங்கள் பிரண்ட தொக்கு சுத்தமாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா 200 ரூபாய் சாங்குறோம். நல்ல தேங்காய் நாங்கள் வந்து சுத்தமாக கெமிக்கல் இல்லாமல் வைக்கணும்னா விலை அதிகம். நீங்கள் நல்ல உணவுப் பொருட்கள் கேழ்வரகு, ராகி, தேங்காய் எண்ணெய் சார் நாங்கள் செக்கில் கல் எண்ணெய் போட்டு அழகாக ஆட்டியிருக்கோன்னு சொன்னால் விலை அதிகம். எதையெல்லாம் நீங்கள் சாதாரணமான விலையில் வாங்கினீங்களோ அதெல்லாம் விலை அதிகம். இப்போ எதெல்லாம் பெருசாக வாங்கினீங்களோ அதை விலை கம்மி. நான் சின்ன வயசில் 300 ரூபா இருந்தால் ரேடியோவே வாங்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் சாதாரண 300 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் அந்த 300 ரூபாய் இப்போ இன்றைக்கி 3 லட்ச ரூபா கொடுத்து டிவி வாங்குகிறாங்க. அது சாதாரண பணமாயிட்டு. ஆக என்னுடைய நோக்கம், என்னுடைய விளக்கம் என்ன வருதுன்னா, நீங்கள் மனதினை உறுதி செய்ய வேண்டும். பாரதி சொல்கிறான், மனதை உறுதி செய்யாமல் உங்களோட மனம் வந்து இளமையாகவே இருக்காது. பாரதியார் வீட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு பொண்ணு உள்ளே வரா. அது யாருன்னா தங்கம்மாள் பாரதி. தங்கம்மாள் பாரதி யாருன்னா பாரதியோட மகள். அவளுடைய தோழி உள்ளே வரா. பாரதி எப்பயுமே மிடுக்கான ஆள். இப்போ உங்களை மாதிரிலாம் உட்காந்துருக்க மாட்டார். தலையை அப்படி போட்டு அப்படிலாம் உட்கார மாட்டார். அவர் ரொம்ப மிடுக்காக உட்காருவார். உள்ளே வந்தவொடனே அந்த பொண்ணு இவர்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு என்ன வயசுன்னு பாரதிகிட்ட கேட்குறான். பாரதி சொல்கிறான், எனக்கு வயசு 5ங்கிறான். அந்த குழந்தைக்கு தூக்கி வாரி போடுது. 5ஆ? என்ன பொய் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குறான். பாரதி சொல்கிறா, உண்மையாகவே எனக்கு வயசு 5 தான். பக்கத்தில் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு வயசு 45 மேலே இருக்கும் போல இருக்கே, அப்படின்னா எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பாரதியை பார்த்து அவர் கேட்குறாரு. உனக்கு என்ன, அவர் 75 இருக்குங்கிறாரு. அந்த ஆளுக்கு 30 தான் ஆகுது. பாரதி தனக்கு 5 வயதுன்னு சொல்லும் போது 35 வயசு அவனுக்கு. அந்த குழந்தை கேட்குறா, எப்படி நீங்கள் வந்து 5 வயசு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறா, அந்த ஆள் நிற்கிற நல்ல கால், அதை நிற்க முடியாமல் தடன்னு ஆடுது. நீ உட்காந்துருக்கல, பின்னால் முதுகு நிற்காமல் சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கிற. ஆனால் எனக்கு 40 வயசு, ஆனால் நான் எப்படி கம்பீரமாக உட்காந்துருக்கேன். மனதளவில் எனக்கு இன்னும் 5 வயசு தாங்கிறான் பாரதி. மனதளவில் 5 வயசு. அதனால தான் சொன்னால், இந்த மண்ணில் இந்த மிசை மீது நான் சாகாத வரம் கொண்டு இருப்பேன் என்றான். மனிதனுக்கு மரணமே இல்லை என்றான். மனிதனுக்கு மரணமே இல்லை. நண்பர்களே, வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக படுத்தணும்னு சொல்கிறேன். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, எங்கே போகணுன்னே தெரியல. டெய்லி காலைல ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தவன் இன்றைக்கி காலையில் ரிட்டையர்மெண்ட் ஆனோடனே மாலெல்லாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்ச மறுநாள் காலையில் எங்கே போகணுன்னே தெரியாது. ஒய்ஃப் 1 வாரம் கழித்து சொல்லுவா, என்ன வீட்டிலே இருக்கிறாரு, ஒரு சீரியல் கூட பார்க்க முடியல, ஒழுங்காகவே பார்க்க முடியலையே. இவங்க அந்த நேரத்தில் தான் ரத்த கண்ணீர் மாதிரி ஏதோ ஒரு சீரியல் ஒன்று வைப்பாங்க. அவள் வில்லி மாதிரி ஒரு அம்மா வந்து, இன்னையோட இவ்வளோ க்ளோஸ் பண்ணால் தான் சரிப்படும் அப்படின்பா. இவருக்கா எரிச்சலாக இருக்கும், என்னடா சீரியல் அப்படின்னு. நீங்கள் பேசாமல் வேலை இல்லைன்னா கூட வெளியில் போயிட்டு வாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காதீங்கன்னு பிரச்சனை நடக்குது வீட்டுக்குள்ளே. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய நேரத்தையும் மனதையும் நீங்கள் எப்படி வலிமையாக்க முடியும்? நல்ல இசை கேட்கணும். நீங்கள் இளையராஜா மாதிரி ஒரு பாட்டை போட்டிங்கன்னா 80களில் வாழ்ந்தவனுக்கு உற்சாகம் வந்துடும். 60ல் வாழ்ந்தவனா டிஎம்எஸ்ன்னு கண்ணதாசனும் சார் சொன்ன மாதிரி பாட்டை கேட்டிங்கன்னா இளம் வயசுக்கு போயிடுவாங்க. அப்படியே அந்த பாட்டெலாம் நீங்கள் பிபி சீனிவாசனாக பாடினான்னு வச்சுங்க, மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கே, ஆஹா என்னையா இது உலகம், என்ன குரல், அப்படியே லைட். இன்றைக்கி குழந்தை, சின்ன குழந்தை பிபி சீனிவாஸ் மாதிரி பாடுறான் சார். ஒரு சின்ன பையன் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டையும் பிபி சீனிவாசன் பாட்டையும் சின்ன பையன் டிவியில் பாடுறத கேட்டு மக்கள் துள்ளுறான். ஏன்? உங்களை அந்த இசை இளமையான காலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கள் எதை இழந்தீர்களோ, எதை பெற முடியாதோ, எதையெல்லாம் பணம் கொடுத்தாலும் இன்னும் திரும்ப பெற முடியாதோ, அந்த நினைவுகளை அழகாக அந்த இசை எழுப்புகிறது. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும். அதனால தான் மனதினை உறுதி செய்ய வேண்டும். மனதை உறுதி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வேலைகளில் பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வேலைகளை எப்படி பிரச்சனை? ஊவே சாமிநாத ஐயர்னு ஒருத்தர் வந்தார், யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. ஊவே சாமிநாத ஐயர்னு, அவர் 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். 1942 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். 80 வயசில் நண்பர்களே அவருக்கு பிபி, சுகரு, லொட்டு, லொஸ்க்கு எல்லாமே இருந்தது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாகிற வரைக்கும் அந்த ஆள் புத்தகத்தை பதிப்பிச்சுக்கிட்டே இருந்தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல
ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் கண் முன்னால் இருக்கிறது. கையில் தொட பயப்படுறான் சார், அணுகுண்டு மாதிரி பார்க்குறான். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு நபர் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு வருடத்துக்கு புத்தகம் வாங்கினா கஷ்டம்னு நினைக்கிறான். ஆனால் 1000 ரூபாய்க்கு சினிமா டிக்கெட் எடுக்கிறாங்க சார். உன் வாழ்நாளில் என்றைக்குமே அழியாத செல்வம் கொண்ட ஒரு புத்தகம். இந்த வீட்டில் வைத்தால் ஒரு மலர் வாடிவிடும். ஒரு பழத்தை வைத்தால் ஒரு வாரத்திற்கு மேல் அந்த பழத்திற்கு மரியாதை இல்லை. ஒரு மனிதனுக்கு 60 ஆண்டுகளுக்கு மேல் போனால் குடும்பத்திலேயே மரியாதை இல்லை. ஆனால் நண்பர்களே, 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊவே சாமிநாதர் என்கின்ற ஒரு பெரிய மகான் பதிப்பித்த புத்தகம் இன்னும் வரை சாகாத வரம் பெற்றிருக்கிறது. சாகாத வரம். அது எப்படி தெரியுங்களா? ஊவே சாமிநாதர் இருக்கும்போது இப்படிலாம் புத்தக கண்காட்சியே இல்லை. 40 வருடம் 43 வருடமாக தான் சென்னையில் புத்தக காட்சி நடக்குது. ஊவே சாமிநாதர் ஐயர் இருக்கும்போது எல்லாமே புத்தகமே கிடையாது. புத்தகமே கிடையாது. கண் முன்னால் உங்கள் முன்னால் நிற்கிற செல்வங்களை 100 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு அஞ்சுகிற இந்த சமூகத்தில் ஒரு தமிழ் அறிஞன் வண்டியில் ஏறிக்கொண்டு அதிலே உட்கார்ந்து கொண்டு இந்த அச்செல்வங்கள் அழிந்து விடக்கூடாது என்று ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று ஐயா ஐயா என்று பிச்சை எடுத்து வீட்டை விட்டு விரட்டியவனிடமெல்லாம் அந்த ஓலைகளை பெற்று பெற்று முதுகு கூனி இரத்தத்தை விட்டு வியாதியை பெற்று அவன் மீண்டும் மீண்டும் பதிப்பித்தான். அது பேர் குறுந்தொகை. அது பேர் குறுந்தொகை. அந்த புத்தகம் இங்கே இருக்குது. அவன் இல்லை என்றால் அந்த புத்தகத்தை கண்ணால் பார்க்க முடியாது சாமி, கண்ணால் பார்க்க முடியாது. ஊவே சாமிநாதனுக்கு 80 வயசு. பாத்ரூம் போகிறாரு, வழிக்கு விழுந்து கீழே விழுந்துறாரு, கால் உடஞ்சிருச்சு. கால் உடைந்த பிற்பாடு மருத்துவர் வந்து ஊவே சாமிநாதையரை பார்க்குறாங்க. 2 நாள் கழித்து அவருக்கு உடம்பு ஜுரம் வந்துடுது. காலும் உடஞ்சிருச்சு, உடம்பும் ஜுரமாக இருக்குது. இவருக்கு வயதும் ஆகிவிட்டது. இனிமேல் கால்லாம் கூடுறது கஷ்டம், கயிறு கட்டி முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அந்த காலத்தில் நல்ல டாக்டர்கள் இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே பண்ணிவிடுவாங்கிறான். 100 வயசில் நீங்கள் பணத்தை போய் கொண்டு கொடுத்தா கூட எல்லா மருத்துவம் பண்ணிடலாம் சார், எல்லாம் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படி தைரியமாக சொல்கிறாங்க. ஆனால் ஊவே சாமிநாதர் வந்து பார்த்த மருத்துவர் சொன்னார், இந்த காலை சேர்க்க முடியாது, வயசாகிடுச்சு, அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்க்கணுன்னு ஊவே சாமிநாதர் தன் வாழ்நாளிலேயே முதல் முறையாக அழுகிறார். 80 வயதுக்கு மேலே ஒரு முதியவன் வாழ்நாளில் முதல் முறையாக அழுகிறான். கீவா ஜெகநாதன் அவருடைய குறிப்பிலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? சாமிநாதரை அழுது நான் பார்த்ததே இல்லை சுவாமி, நீங்கள் ஏன் அழுறீங்கன்னு. நான் சாகிறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கால் உடைந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய குருநாதர் வாழ்நாள் முழுவதும் தான் வாத்தியார் பேரை சொல்லாத ஒரு மாமனிதன். அவன் ஆசிரியர் பிரான் தான் எழுதுவான். யார் சொல்லி கொடுத்தான்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்கிற பேரே சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒழுக்க சீலன் அவன் 80 வயதில் சார் யாரை தெரியுமா எழுதுனான்? பொண்டாட்டியை பற்றி எழுதலை, பிள்ளையை பற்றி எழுதலை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதலை. தனக்கு எழுத்தறிவித்தவனை பற்றி 80 வயசில் சரித்திரம் எழுதுகிறான். எழுதும் போது கால் உடஞ்சி போச்சு. டாக்டர் சொல்கிறான் இனி இப்படி தேராது, இவரால் முடியாதுன்னு கண்ணீர் வடிக்கிறார். உடம்பு சரியில்லைன்னு கண்ணீர் வடிக்கிறார். சொல்கிறாரு, என்னால் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, என்னுடைய குருநாதருடைய சரித்திரத்தை நான் பாதியிலே விட்டு இறந்து விடுவோனே என்று அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஆளுக்கு சுகரை பற்றி பயம் இல்லை. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வாழ்நாள் முழுவதும் பல ஆண்டுகள் வாழ்ந்த சுஜாதா மிக அழகான காதல் கதைகளை எழுதினார், மிக அழகான காதல் கேரக்டர்களை உண்டாக்குனார். உன்ன தெரியுங்களா ஒரு விஷயம்? அவருக்கு 40 வயசில் சுகரு. அவங்க மனைவியை நான் சந்தித்து பேசினேன். 40 வயசில் அவர் சுகரு. அவருக்கு 40 வயதுக்கு மேல் அவருக்கு மிகப்பெரிய சர்க்கரை நோய் முத்தி 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சு 80 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார், அல்லது 70 வயது வரைக்கும் வாழ்ந்தார். வருஷங்கள் கணக்கல்ல, 70 வயது வரைக்கும் வாழ்ந்தார். ஆனால் 40 வருஷம் அவர் எழுதியிருக்கிறாரு. சுகர் வந்த பிற்பாடு, கிட்னி 2மே கெட்ட பிற்பாடு அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, மருத்துவர்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு 1 பாட்டில் தண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா கிட்னி இல்லை, தண்ணியை நீங்கள் நினச்ச மாதிரி குடிக்க முடியாது. இரவு 2 மணிக்கு மேலே தண்ணி குடிக்கணும்னா அவரால் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா மருத்துவர்களுடைய அறிவுறுத்தல். அப்போ ஐஸ் க்யூப்பில் இருக்கக்கூடிய ஐஸை எடுத்து உதட்ட நினச்சிக்கு வரான். உதடெல்லாம் வறண்ட பிற்பாடு எந்திரிச்சு அந்த உதட்டை மட்டும் நினச்சிக்கு வரான். அவன் மனைவி நேரடியாக எனக்கு சொல்லி நான் எழுதியது, கட்டுக்கதை இல்லை.
அந்த 40 வயசுக்கு அப்புறம் 2 கிட்னி இழந்தவன், சர்க்கரை நோய் வந்தவன், நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுங்களா, சாகிற வரைக்கும் தனக்கு கிட்னி இருப்பேன்னு எழுதவே இல்லை சார். சாகிற வரைக்கும் நான் துன்பத்தில் இது மாதிரி ஆழ்ந்தேன் அப்படின்னு எழுதவே இல்லை. சாகிற வரைக்கும் அழகான காதல் கதைகளை எழுதினா சார். அழகான காதல் கதைகள், வாசகர்கள் துள்ளி குதிக்கிற காதல் கதைகளை எழுதினார், அறிவியல் கதைகளை எழுதினார். ஒரு பொழுதும் எனக்கு சுகர் இருக்குது, கிட்னி ரிப்பேரு, எனக்கு பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னு சுஜாதா சாகிற வரைக்கும் எங்கேயுமே புலம்பனதே கிடையாது. எப்படி முடிந்தது? நான் போய் அவர் வீட்டை பார்த்தேன். ஒரு சின்ன ரூமு, ஒரு சின்ன நாற்காலி, ஒரு சின்னோண்டு ஒரு கம்ப்யூட்டர். வாழ்நாள் முழுவதும் முதல்ல சொன்ன இடத்துக்கே வந்துடுறேன். அவர் அந்த பெல் கம்பெனியில் அற்புதமான சம்பளத்தில் இருந்தவர் வேலையை ரெசைன் பண்ணிவிட்டு இந்த புத்தகத்தை எழுதணும், இந்த எழுத்தாளர் நான் அவனு வீட்டுக்குள்ளே உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வெளியில் நோய் நொடி வியாதி பூகம்பம் இடி மின்னல் மழை வெள்ளம் எதை பற்றியும் கவலை இல்லை, நிம்மதியாக வாழ்ந்தான். எப்படி? மனம்தான் மருந்து. பாரதி அதனால்தான் சொல்கிறான், காதல் செய்வீர் உலகத்தீரே. அதனால் என்னென்னலாம் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்கு காமம் கிடைக்கும், உங்களுக்கு பலம் கிடைக்கும், கலை சிற்பங்கள் கிடைக்கும், மரணமே இல்லாத பெருவாழ்வு கிடைக்குங்கிறான் பாரதி. காதல் பண்ணான். நண்பர்களே, காதல் என்பது என்ன? 2 உடல்கள் சம்மந்தப்பட்டதா? 2 மனங்கள் சம்மந்தப்பட்டதா? 2 ஆண் பால் பெண் பால் என்கின்ற 2 பால் சம்பந்தப்பட்டதா? கிடையாது சாமி. காதல் என்பது அதை தாண்டியது. காதல் என்பது அதை மீறியது. நீங்கள் ஒரு கணவனும் மனைவி எவ்வளோ நாள் காதலிக்க முடியும்? உங்களுக்கு வியாதி வரலைன்னா 45 வயசு வரைக்கும் தான் காதலிக்க முடியும். அதுக்கப்புறம் கணவன் மனைவியை காதலிக்க முடியாது, மனைவி இவனை காதலிக்க முடியாது. வீட்டில் 2 ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். ஆனால் அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் இவர் சார் சொன்னாங்கல்ல, இந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க, இதெல்லாம் பணக்கார வர்க்கங்களில் நடக்கிற பிரச்சனை. நண்பர்களே, தமிழ்நாட்டில் ஏழை குடும்பங்களில் ரொம்ப ஏழைவர் ஒரு பணக்கார பையன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான், திரும்ப வரவே இல்லை. நான் அவரை போய் கேட்டேன், அந்த ஏழை தாய் தந்தையை நான் போய் கேட்டேன், என்ன சார் எல்லாமே அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன இங்கே தனியாக இருக்கிறீங்களே? என்ன சார், நான் சாகும்போது தனியாக தானே சாவேன், என் பையனை கூப்பிட்டா போகிறேன், என் பொண்டாட்டியை கூப்பிட்டா போகிறேன், நான் எதுக்காக கஷ்டப்பட்டேன்? என்ன மாதிரி பிச்சைக்காரனா இந்த ஊரில் என் மாமா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என் பையன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான், என்னுடைய பையன் பேரன் அமெரிக்காவில் படிக்கிறான், இந்த ஊரை விட்டு பற்றி விட்டேன், எனக்கு அது போதும் சாமி. நான் தனியாக செத்தேன்னா 10 பேரை கூப்பிட்டு செத்தானே, என் பொண்டாட்டியே எனக்கு வரமாட்டா, காதறிந்த ஊசி கூட கடைக்குன்னு வராது, தெரிஞ்சுக்கிங்க. அப்போ ஒரு ஏழை தகப்பன் சொன்னால், என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன். தமிழ்நாட்டில் இந்தியாவோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு தகப்பனும் பையன் காப்பாற்றுவான்லாம் படிக்க வைக்கல சாமி. அவன் பின்னால் நீங்கள் இப்போ நிறைய அப்பாட்ட போய் எங்கள் பையன் தான் வேலைக்கு போகிறான்ல, நீங்கள் வீட்டில் உட்காந்தானே என்ன போய் அந்த பக்கம் அப்படிமா. ஏன்னா எனக்கு உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் உழைப்பேன், இப்படி சொல்கிற வர்க்கம் அதிகம். ஒவ்வொரு தகப்பனும் மகனை ஏன் படிக்க வைத்து பெரிய ஆளாக்குறான்னா, எனக்கு பின்னால் ஓய்வூதியம் கொடுப்பான் பணம் கொடுப்பான்லாம் இல்லை, நான் ஆன்ம சித்தியோடு நேர்மையோடு என்னுடைய வாரிசை கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். அவன் என் தகப்பன் என்னை இப்படி நடுத்தெருவில் நின்று விட்டானே, என்னை ஒன்றுமில்லாத தலைகாய்ந்த மகனாக மாற்றி விட்டானே என்று சமூகத்தில் போய் புழங்காமல் என்னை பற்றி அவன் உயர்வான ஒரு மனநிலையை கொண்டிருப்பான்ல, அதுக்கு உழைக்கிறான் சார். இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நோபல் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கணும், ஒவ்வொரு தகப்பனுக்கும் கொடுக்கணும், ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்ணீரில் கிடைக்கின்ற இன்பம் பணத்தில் கிடைப்பதே இல்லை. பணத்தினை சார் சொன்னாங்க, பணத்தை எல்லாம் பெருக்கி சேமித்து வச்சுருங்கன்னு. எலான் மாஸ்க்னு ஒரு ஆள் இருக்கா தெரியுங்களா? 10 தொழில் பண்ணி ஃபுல்லாக படுத்துடுச்சு. 10 தொழில். உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் நீங்கள் எலான் மாஸ்க். அவன் 10 தொழில்களை செய்து கீழே படுத்த பிற்பாடு 11ஆவதாக ஒரு தொழிலை ஆரம்பித்தான். அதுதான் இன்றைக்கி உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனான ஒரு தொழிலதிபராக அவன் நிற்கிறான். 10 தொழிலில் எலான் மாஸ்க்கு அந்த பணக்காரன கதை தான் தெரியும். 10 இடத்துல அடி வாங்கினால தோல்வி கம்பெனியை சந்திச்சானா நமக்கு தெரியாது. ஆக நண்பர்களே, உங்களிடம் நான் சொல்வது என்னவென்றால், மன தைரியத்தோடு உங்களுக்கு கொடுத்த சின்ன பாத்திரத்தில் நிறைவாக இருங்கள். சின்ன வீடா, சிங்கிள் பெட்ரூமா, கவலையே வேணாம், போதும் சாமி.
எத்தனை பேருக்கு சொந்த ஊரில் சுடுகாடு கிடைக்கலையே, எனக்கு இந்த இடம் கிடைச்சிருக்கே. எத்தனை கோடி பாரதி எழுதுகிறான் சார், என்ன தெரியுமா எழுதுகிறான்? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. பாரதியாருக்கு சொந்த வீடு கிடையாது. அவர் ஒரு அகதி. எட்டயபுரத்துலேருந்து கிளம்பி மெட்ராஸுக்கு போகிறாரு. மெட்ராஸில் போலீஸ் தொல்லை தாங்கலை, திரும்ப பாண்டிச்சேரி போகிறாரு. பாண்டிச்சேரியில் போலீஸ் தொல்லை தாங்கலை, திரும்ப காரைக்குடி இதுக்கு போகிறாரு, அவரோட சொந்த ஒரு கடையம் போகிறாரு. அங்கேயும் பிரச்சனை, திரும்ப மெட்ராஸ்க்கு வராரு. ரவுண்ட் அடிக்கிற மனுஷன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, உட்காரத்துக்கு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, வருமானம் இல்லை. கடைசி வரைக்கும் சென்னம்மாள் பாரதி 40 வயது வரைக்கும் வறிய நிலைமையில் இருந்த ஒரு சாதாரண ஒரு கணவனை கைவிடாமல் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். பணம் வாங்கி தரல, நகை வாங்கி தரல, வீடு வாங்கி தரல, நிலம் வாங்கி, காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னா அதில் ஒரு லிஸ்ட்டு போடுறான் என்னென்னலாம் தனக்கு வேணும்னு. அதில் நல்ல பெண் வேணும், நல்ல இடம் வேணும், நிலவு வேணும், கவிதை வீடு எழுதுறதுக்கு லெட்டர் பேடு வேணும், எல்லாத்தையும் கேட்குறான். பாரதி கடைசியாக என்னத்தையும் சொல்கிறான், இவ்வளோத்தையும் கேட்டுட்டு எனக்கு கேட்கல, இந்த மாநிலம் நலன் பெறுவதற்கே. தனக்கே நிலம் இல்லை, தனக்கே வீடு இல்லை, தனக்கே ஊர் இல்லை, தனக்கே உறவில்லை. ஒற்றை மனிதன் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்கிறான், இது எனக்கு கேட்கலடா, இந்த மாநிலம் பயன்படுது. தியாகம் சார், காதல். நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை தியாகத்தோடு காதலிக்கிறீங்களோ உங்கள் உள்ளம் உறுதியாகும். நீங்கள் வெறுமனே நான் முதல்ல சொன்னல, இப்போ இரும்பை பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னால உள்ள உறுதியாகாது. உள்ளம் உறுதியாக வேண்டும் என்றால் நூல்களை படிக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை ஒருத்தவனுடைய கஷ்டங்களை, இன்பங்களை, துன்பங்களை, துயரங்களை, அவன் பட்ட அவமானங்களை, அவன் செய்த கேலிகளை, அவனுக்கு இந்த சமூகம் செய்த அநீதிகளை எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அது தெரிந்தால் பாரதி சொன்னால, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. என்ன சார் இன்பம் அவனுக்கு? பாரதி 200 போலீஸ் ஏவுவாகிறான். அவனுக்கு அவனை துரத்தாத போலீஸ்காரன் கிடையாது, அவன் போகாத ஊர் கிடையாது, அவன் அலையாத பசி பட்டினி பிணி எல்லாமே இருக்கு அவனுக்கு. என்ன இன்பம் கண்டான் அவன்? இந்தியா விடுதலை அடையல, ஒரு எம்எல்ஏ ஆகலை, ஒரு எம்பி ஆகலை, ஒரு சாதாரண கவுன்சிலர் கூட ஆகலை, அரசு அதிகாரியாக கூட அவன் ஆகலை. அவன் எழுதின புத்தகங்களை போட்டு பெரிய லெவலுக்கு பணம் சம்பாதிக்கவும் முடியல. இப்படிப்பட்ட ஒருத்தவன் சொன்னால், எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா, இந்த மாநிலத்தில் நான் இந்த மிசை மீது சாகாதிருப்பேன் அப்படின்னா. நண்பர்களே, நானும் அதை தான் சொல்கிறேன், மனதை உறுதியாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கலாம், எவ்வளோ தூரம் போகலாம், எவ்வளோனா கட்டி ஆளலாம், எவ்வளோனா செய்யலாம். ஊரில் சொல்லுவாங்க, எவ்வளோ தூரம் ஓடினாலும். நந்தனார் படம் ஒன்று இருக்குது, பழைய படம், யாராவது பாருங்கள். நந்தனாருக்கு இந்த இடம் எவ்வளோ தூரம் வேணும்னு ஒரு காணியை இடக்கு பிடிக்கிறதுக்காக ஓட சொல்லுவாங்க. ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான், எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவனுக்கு மனம் திருப்தி அடையாது. இன்னும் 2 காணி, இன்னும் 2 காணி, இன்னும் 2 காணி, கடைசியாக போய் விழுவான் சார். விழுந்தவுடனே ஒரு இடம் இவ்வளோ தான் கிடைக்கும் அவனுக்கு புதைக்கிறதுக்கு. நண்பர்களே, நீங்கள் விட்டு போகிற விழுமியங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகிற செல்வம் என்ன தெரியுமா? என் அப்பன் நேர்மையானவன், என் அப்பன் உழைப்பாளி, என் அப்பன் ஊரை அடித்து உலகில் போடாதவன், என் அப்பன் ஒரு படிப்பாளி, என் அப்பன் ஒரு பெரிய அறிவாளி, என் அப்பன் சமூகத்திற்காக சேவை செய்தவன், என் அப்பன் இந்த ஊருக்காகவும் மக்களுக்காகவும் தியாகம் செய்தவன், இந்த வாழ்க்கையில் பாதி பெரும்பங்கை இந்த மக்கள் நலனுக்காகவும் இந்த ஊருக்காகவும் செலவழித்தவன்னு ஒருத்தவன் சொன்னான்னா, இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. விஜயகாந்த் மரணத்தில் போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் வந்தாங்கன்னு? அண்ணாதுரை மரணத்தை போய் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு? கின்னஸ் ரெக்கார்டு. நண்பர்களே, திருவாரூரிலிருந்து சாதாரண ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட முடியும்னு ஒரு சாதாரண இளைஞன், ஒரு சாதாரண மாணவன், அவர் பேர் கலைஞர் மு கருணாநிதி. அவர் கிளம்பி திருவாரூர்லேருந்து கிளம்பி, நிறைய பேர் கதை சொல்கிறாங்க, வெவ்வேறு கதை, உண்மை கதை சொல்கிறேன். அவர் அந்த ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வரும்போது 1924 பிறந்தவர். 1947 மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு போன பிற்பாடு 1952 பிற்பாடு பராசக்தி படத்திற்காக வசனம் எழுதுவதற்கு அவர் அழைக்கப்பட்ட போது ரயில் டிக்கெட் கொடுத்து அவர் பெரிய ஃபஸ்ட் கிளாஸில் போட்டு அற்புதமாக அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ சொன்னார், அவருக்கு நல்ல மாடர்ன் தியேட்டரில் அற்புதமான சம்பளம், அந்த வேலையை வேணாம் ரிசைன் பண்ணுறாரு. எதுக்காக தெரியுங்களா? எனக்கு முழு நேரமாக அரசியல் தான் பண்ணிங்கிறாரு.
அந்த அரசியல் பணிதான்னு சொல்லி வந்து இறங்கி சென்னையில் உட்காந்து எழுத ஆடுத மனிதன் சாகர வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. நண்பர்களே, படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரை எது காப்பாற்றியது என்று சொன்னால், அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த கல்வி இருக்குல்ல, கல்லூரிகளில் போகிற கல்வி இல்லை, வாத்தியார்கிட்ட பெற கல்வி இல்லை, சமூகத்திடமிருந்து பெறுகிற கல்வி, அந்த அரசியல் கல்வி. இதை போல் 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர். நான் ஒருவர் சொல்கிற மாதிரி இல்லை, எக்கச்சக்கமான மனிதர்கள். காமராஜர் படிக்கலைன்னாங்க. காமராஜர் அற்புதமாக ஆங்கிலம் பேசுவார் சார். இந்திராவோடு அழகான ஆங்கிலம் பேசக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி. 1919 அரசியல் காந்தி கூப்பிட்ட பிற்பாடு அரசியலுக்கு வர காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் தியாகம் செய்த பிற்பாடு 1942 தான் காங்கிரஸில் மரியாதையான ஒரு இடத்துக்கு வராரு. அது வரைக்கும் ஜெயிலு, அடி, உத, குத்து, கொலை, மனைவி இல்லை, அம்மாவை பார்க்கல, எல்லாம் ஊரை பார்க்கல, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு மனிதன் இவ்வளவும் அலைந்து விட்டு கடைசியாக வந்து சேருகிற பொழுது 42 காங்கிரஸுக்கு வராது. அப்பயே ராஜாஜிக்கும் அவருக்கும் சண்டை பெரிய லெவலுக்கு பேக முடியல. ஆனால் நம்பிக்கையோடு மனிதன் உழைத்தான். அவன் நினச்ச சமூகத்தை இந்த தமிழ்நாட்டில் மாற்றினான். நண்பர்களே, அவர் காலத்தில் தான் பள்ளிக்கூடங்கள், நான் சொல்லலை, ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை அத்தனை அரசு பள்ளிகளையும் திறந்தார். செல்வந்தர்கள் காலில் விழுந்து இடங்களை பெற்று அரசாங்கத்தில் பள்ளிக்கூடங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக நிலங்களை பெற்று அரசு பள்ளிக்கூடங்களை திறந்து விட்டார். எங்கு பார்த்தாலும் செழித்து ஓங்க வேண்டும், நீர்நிலங்கள் இல்லாத இந்த தமிழ்நாடு செத்துவிடக்கூடாது என்று மிகப்பெரிய கனவு கண்டு அணைகளை கட்டி ஏரிகளை நிரப்பி மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அரசாங்கத்தை உண்டாக்கினார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, காமராஜர் வீட்டில் போய் பாருங்கள், 4 சட்டை தான் இருக்கும், 4 வேட்டி தான் இருக்கும், ஆனால் புத்தகம் நிறையா இருக்கும். அதை விட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மறைமலை அடிகள்னு ஒருத்தவர் தான், தமிழறிஞன், மாபெரும் தமிழறிஞன். அந்த புத்தகம் அவர் சாகும்போது அவர் வீட்டில் புத்தகம் எவ்வளோ வந்து தெரியுங்களா? 40,000 புத்தகம். சில பேர் சொல்கிறாங்க நான் 20,000 பக்கங்களை படிச்சுட்டேங்கிறாங்க. அவங்க வீட்டில் 2 புத்தகம் கூட இருக்குல்ல. தப்பாக சொல்கிறாங்க. போன வாரம் நடந்தது இந்த வாரம் தப்பாக சொல்கிறாங்க. மறைமலை அடிகள்கின்ற மாபெரும் அறிஞன் வீட்டிலே 40,000 நூல்களை வைத்திருந்தான். நீங்கள் 40,000 நூல்களில் 20,000 நூல்களை பிரட்டி பார்த்தீங்கன்னா அதில் அத்தனையிலுமே அடிகோடு போட்டு எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்? இந்த இடத்துல இது. மறைமலை அடிகளுக்கு அற்புதமான ஆங்கிலம் தெரியும். மறைமலை அடிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க மறைமலை அடிகள் தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி சாமி. அவர் முதல்ல ஆங்கிலத்தில் எழுதினார். அவருடைய எல்லா நூல்களும் முதல்ல ஆங்கிலத்தில் தான் வந்தது. 1942 வரைக்கும் டைரி எழுதியிருக்காரு. எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு டைரி. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி, அற்புதமான ஆங்கிலம் தெரிந்தவன், சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பண்டிதன், தமிழில் மாபெரும் அறிஞன். ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் 3-4 மொழியை தெரிஞ்சால் தான் அறிஞன் ஆகலாம். ஒரே மொழியை தெரிஞ்சால் எப்படி அறிஞன் ஆக முடியும்? அந்த மிகப்பெரிய மறைமலை அடிகள் வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணி செய்து தனித்தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா 40,000 புத்தகங்கள் அரசாங்கத்தில் தான் இப்போ இருக்குது. அதில் 20,000 புத்தகம் இருக்குது. நீங்கள் போய் பார்க்குங்க. அத்தனையிலே அடிக்கோடு போட்டு எழுதியிருக்கிறார். காதல், நூல்களில் மீது இருந்த காதல், இந்த சமூகத்தின் மீது இருந்த காதல், இந்த உலக மக்கள், அதாவது இந்த மக்கள் எப்படியாவது விழிப்புட்டு மேலே வந்துடணும், அவங்க விடுதலை பெற்றுடணும், அவங்களுக்கு அறிவை போதித்து விட வேண்டும் என்பது காதல். இந்த காதலை நீங்கள் காமத்தோடு உடலோடு சம்பந்தப்படுத்தக்கூடாது என்பதுதான் பாரதியினுடைய கொள்கை. அவனுக்கும் ஒரு காதல் இருந்து, ஏன்னா தலைப்பு சொல்லியிருந்தல காதல் கதைன்னு சொன்னேன். இதோட முடிச்சிடறேன். காதல் கதை. காதல் கதைன்னா பாரதிக்கு 3 காதல் சொல்கிறேன். 4 காதல். என்ன காதல் தெரியுங்களா? முதல்ல சரஸ்வதி காதல், அப்புறம் லட்சுமி காதல், அதுக்கப்புறம் சொந்த காதல் எல்லாம் சொல்கிறான். முதல்ல பணம், முதல்ல அறிவு, அடுத்தது பணம், அதுக்கப்புறம் தன்னிலை. பாரதிக்கு சின்ன வயசில் இளமை காதல் இருந்தது. அவன் தன்னுடைய கனவுல அதை எழுதியிருக்கான். போய் பாருங்கள். அதாவது என்னென்னா, பத்தினி பெண் கேட்ட பாரதி செல்லம்மாளை தவிர பிற யாருமே திரும்பி பார்க்காதவன். காதல் கவிதைகளில் ரசமாக குயில் பாட்டை படிச்சிங்கன்னா உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அதை மாதிரி ஒரு தமிழ் நடையை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கனவு அவர் சரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான தமிழ் பொங்கு நுரை கொண்டு அப்படியே கொப்பளிக்கும். அப்படி கவிதை எழுதின பாரதி காதல்களை, கண்ணம்மாவை எல்லாத்தையும் வரிஞ்சு எழுதின பாரதி அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அரேஞ்சு மேரேஜ் நிறைய காதல் கவிதை எழுதுறவங்களும் அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணுவான். பாரதி அரேஞ்சு மேரேஜ் பண்ண பிற்பாடு சின்ன வயசில் 14 வயசு, செல்லம்மாளுக்கு 7 வயசு,
கல்யாணம் பண்ணிட்டான், பொம்மை கல்யாணம்னு சொல்கிறான். ஒரு பொம்மை கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. பொம்மை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அவன் கவலைப்படலை. அந்த மனைவியை நெக்குற அப்படியே நின்று உருகினான். கடைசி வரைக்கும் அவளை அப்படியே அணுவாக அவன் காப்பாற்றி அப்படியே கையில் ஏந்தினான். அப்படிப்பட்டவன் பின்னால் எழுதுனா, எனக்கு இளமை வயசில் ஒரு காதல் இருந்தது, அந்த இளம் காதலி என் ஊரில் வரும்பொழுது அப்படி திரும்பி பார்த்தானா. அவன் சொல்கிறாரு, அப்படியே அந்த ஒரு கடைக்கண் பார்வை என்னை பார்த்துட்டான. பாரதிதாசன் சொல்கிறான்ல, கடைக்கண் கண்ணியர் பார்த்து விட்டால் மாமலையும் ஒரு கடுகான். நிறைய பேர் இளம் வயசில் தான் கவிதை எழுதுவாங்க. பாரதி கூட இளம் வயசு கவிதையில் தான் காதல் கவிதை எழுதியிருக்கான். பாரதிதாசன் மட்டும்தான் கிழவங்களுக்கெல்லாம் காதல் கவிதை எழுதினான். குடும்ப விளக்கு படிங்க. 2 பேர் பத்மினியும் பண்ணையாரும் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதை திரும்ப போட்டு பாருங்கள். அதை போல் தான் குடும்ப விளக்கு. வயசான பிற்பாடு எப்படி காதல் வரும் நீங்கள் படிக்கணும்னா பாரதிதாசன். வயது இளமையாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா பாரதியை படிக்கணும். அவன் அப்படியே 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 இந்த கண்ணனை பார்த்து உருகிறான்ல, கண்ணனை காதலிக்கிறான், கண்ணனை என் காதலி என்கிறான். நண்பர்களே, இந்த சொற்களில் மருந்து இருக்கிறது. நான் சொல்ல வர்றது உண்மை அதுதான். ஆஸ்பத்திரியில் மருந்து இல்லை, இந்த சொற்களில் மருந்து இருக்கிறது. இதில் இன்பம் இருக்கிறது. இந்த நூல்களில் உங்களை ஆயுளை காப்பாற்றக்கூடிய அற்புதமான அணையாத விளக்கு ஜோதி எரிகிறது. அந்த பசி பட்டினியை போல உங்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அகற்றக்கூடிய அற்புதமான அருமருந்து நூல்களில் இருக்கிறது. அதை பருகி படித்தால் உங்கள் வாழ்நாளில் மனைவி இல்லை என்று, மகன் இல்லை என்று, உறவினர் இல்லை என்று, துணை இல்லை என்று எதை பற்றியுமே கவலைப்படாமல் சாகுற வரைக்கும் நிம்மதியாக வாழலாம். இது சத்தியம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.